அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய உரையிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குரிமை என்ற அமானிதம், அதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது? ஒரு ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பதில் ஒரு மூமினுடைய கடமை என்ன? அந்த அதிகாரத்திற்கான நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதனை ஒரு சில இஸ்லாமிய வழிகாட்டலுடன் நினைவுபடுத்திக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் சில தினங்களில், அதாவது இந்த மாதத்தில் 23ஆம் தேதி தமிழ் மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. 17வது சட்டமன்ற தேர்தல். எல்லா பத்திரிகை ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் அதை ஜனநாயக திருவிழா என்று பெயர் கொடுத்து எப்பொழுது பார்த்தாலும் அதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பரபரப்பான சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மூமின்களாகிய நாம் முன்னெடுக்க வேண்டிய கடமை என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதனை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த சிந்தனையின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய முக்கியமான தருணத்தில் இருக்கின்றோம் என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் வழிபாடுகள் மட்டும், சில கடமைகளை மட்டும் வழிகாட்டி இருக்கின்றது. அதனை தொடர்ந்து மறுமை பற்றியும் சொர்க்கம், நரகம், தண்டனை, நற்கூலிகள் பற்றியும் மட்டும்தான் கூறியிருக்கிறது என்று சொன்னால் அது நகைமுரணான ஒரு விஷயம். இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், சிறப்புற அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி இருப்பதை போல அரசியல் துறையிலும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதனையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ஒரு அதிகாரத்தினுடைய பொறுப்பில் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு அதிகார மட்டத்தில் இருக்க வேண்டியவரை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனை பற்றியும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி இஸ்லாம் இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் விட்டு வைக்கவில்லை என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு பதவிக்கு தகுதியானவர்களை தவிர்த்து தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் செய்கின்ற துரோகம் என்று கூறியிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. நாம் ஏதோ அப்பப்போ தேர்தல் வருகின்றது, 5 வருடத்திற்கு ஒரு முறை வருகிறது, சட்டமன்ற தேர்தல், வார்டு கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பது, நாடாளுமன்ற தேர்தல் என்றெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டு உரிமை, ஓட்டு போட்டுட்டு வந்துடும். ஆனால் அது எப்படிப்பட்ட பொறுப்பை நாம் சுமந்திருக்கிறோம் என்பதனை நாம் சிந்திப்பதில்லை. இஸ்லாம் கூறுகின்றது, ஒரு பதவிக்கு தகுதியானவர்களை தவிர்த்து தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய துரோகம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் பதவி என்பது அந்த மனிதருக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதமாக இருக்கின்றது. எனவே அவரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பும் உரிமையும் அமானிதமாக இருக்கின்றது. அந்த பதவியை வகிக்கக்கூடியவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்பும் ஒரு அமானிதமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த வாக்குரிமை என்பதனை அமானிதம் என்ற கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த கடமையை நாம் சரிவர நிறைவேற்றாமல் போனால் அதன் பின்பு வரக்கூடிய ஆட்சியாளர்களை நாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கள் எவ்வாறோ, எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கின்றார்களோ, எப்படிப்பட்ட செயல்பாட்டில் இருக்கின்றார்களோ அப்படியே அவர்களுக்கான ஆட்சியாளர்கள் அமைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற மக்கள் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். மக்களுடைய முன்னேற்றத்தில் கவனமுள்ள மக்கள்
யார் மக்களை முன்னெடுத்து முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வார்களோ அப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பார். அப்படிப்பட்ட தலைவர் அமைவார் அந்த மக்களுக்கு. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர், மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, அமானிதத்தை சுமந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பில் உள்ள நாம் எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுக்க போகிறோம், அவர் எப்படிப்பட்ட அமைப்பு கட்சியை சார்ந்தவராக இருக்கின்றார், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவர் களத்தில் எப்படி செயலாற்றுகின்றார், எந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்றார், அவர் மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி செயல்படுகின்றார், பாடுபடுகின்றார், மக்களின் உரிமைகளுக்காக போராடுகின்றார், நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவர் களம் இறங்குகின்றார் என்பதனை எல்லாம் வகைப்படுத்தி சிந்தித்து ஆராய்ந்த அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது ஒரு மூமினுடைய கடமையாக இருக்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால், அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கட்சி தான், அந்த கட்சியினுடைய தலைவர் தான் 5 வருடம் மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கின்றார். இன்றைய தேர்தலை பார்த்தோம் என்று சொன்னால் முற்றிலுமான ஒரு மாறுபட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஒன்று மதச்சார்பின்மை என்று ஒரு கூட்டணி, இன்னொன்று வெளியே சொல்லவில்லை என்றாலும் ஒரு மதவாத கூட்டணியாக இருக்கின்றது. அதில் அந்த கூட்டணியில் கலந்திருக்கக்கூடியவர்கள் தங்களை அப்படி ஒரு சிந்தனைவாதிகளாக வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் மறைந்திருப்பது ஒரு மதவாத சித்தாந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இன்னும் சில தினங்களில் நாம் அந்த தேர்தலை சந்திக்க போகின்றோம். ஒரு நல்ல தலைவரை, ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கின்ற மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்றோம். இஸ்லாம் இதற்கு எப்படி வழிகாட்டுகின்றது? இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒருவரை தேர்ந்தெடுப்பது, வாக்குரிமை என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் 4 விஷயங்களை கூறுகிறது. ஒன்று ஷஹாதத், சாட்சி பகருதல். இந்த ஆட்சியாளர் எப்படிப்பட்டவர்? இவர் சிறந்தவர், நல்ல ஆட்சியாளர், மக்களுக்கு நலன் விளைவிக்க கூடியவர், நன்மை பயக்கக்கூடியவர், அநீதிகளை தகர்க்க கூடியவர், நீதியை நிலைநாட்டக்கூடியவர் என்று நாம் சாட்சி கூறுகின்றோம், ஷஹாதத் கூறுகின்றோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. 100 மடங்கு இல்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு. இரண்டாவதாக ஷஃபாஅத். முதல்ல நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நம்முடைய ஷஹாதத்தை கூறிவிட்டோம், என்ன நல்ல மனிதர் என்ற சாட்சியை கூறிவிட்டோம். இரண்டாவது, இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றோம், அவர் நல்ல மனிதர், நன்மைகள் செய்யக்கூடியவர், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர், சமூக நலனில் அக்கறை உள்ளவர், நாட்டை முன்னெடுத்து செல்வதை, முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதில் சிறந்தவர் என்று இன்னொருவருக்கு நாம் ஷஃபாஅத் செய்கின்றோம், பரிந்துரை செய்கின்றோம், ரெக்கமெண்ட் செய்கின்றோம். நான்காவதாக, நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அந்த வாக்குரிமை ஒரு அமானத், அமானிதம். உங்கள் அமானிதங்களை பற்றி நாளைக்கு விசாரிக்கப்படுவீர்கள். எனவே அதிலும் நாம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. நான்காவதாக வகாலத், பொறுப்பேற்பது. நம்ம ஷஹாதத் சொல்லிவிட்டோம், இன்னொருத்தருக்கு ஷஃபாஅத் சொல்லிவிட்டோம், ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம், அவர் வருகின்றார், அவர் நல்லவர் என்பதற்கு நாம் சாட்சியாக இருக்கின்றோம், பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கின்றோம், வகாலத் உடையவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த 4 பொறுப்புகளை, 4 கடமைகளை சுமந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட வாக்குரிமை என்ற கடமையை நிறைவேற்றும் போது என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறும்போது, மை யஷ்ஃபு ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபும் மின்ஹா வ மை யஷ்ஃபு ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுன் லஹு கிஃப்லும் மின்ஹா என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எவர் நன்மை ஒன்றிற்கு பரிந்துரைக்கின்றாரோ அந்த நன்மையில் அவருக்கும் பங்கு உண்டு. ஒரு நன்மையான நல்ல மனிதரை, நீதி செலுத்துகின்ற ஒரு ஆட்சியாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும், ஒவ்வொரு அவரை தேர்ந்தெடுத்த வாக்காளருக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. அவர் செய்யக்கூடிய, அவர் தீமைக்கு பரிந்துரைத்தால் அவர் செய்யக்கூடிய தீமையில் நமக்கும் பங்கு இருக்கின்றது. அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று திருமறையிலே கூறுகின்றார்.
மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். மிக கவனமாக பார்க்க வேண்டிய வசனம். உங்களுக்கு ஒரு அமானிதத்தை உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு, வாக்குரிமை என்று சொல்லக்கூடிய அமானிதம், அதை சரியானவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். நல்லா யோசித்து அதை ஒப்படைத்து விடுங்கள், அந்த வாக்களியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்போ நாம் ஒரு ஆட்சியாளரை வாக்குரிமை செலுத்தி தேர்ந்தெடுப்பது பற்றி மறுமையில் நமக்கு கேள்வி உண்டு. தீங்கிற்கு நாமும் உடந்தையாகிவிடக் கூடாது. வாக்களிப்பது என்பது அமானிதமாக இருக்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், அரசியலும் ஆட்சி அதிகாரமும் இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒன்று என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், ஏதோ அந்த கடமையை நிறைவேற்றி விட்டோம், ஒரு நாள் விடுமுறை கிடைக்கின்றது, ஓட்டு போட்டாச்சு, எனக்கு அவர் நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாளை அல்லாஹ்விடம் நாம் இந்த அமானிதத்தை எப்படி சரியானவரிடம் ஒப்படைத்தோம் என்ற கேள்வி உண்டு என்ற அச்சத்தோடு அந்த வாக்காளரை நாம் சரிபார்த்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், இப்போ ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு, ஒரு முறை சான்ஸ் கொடுப்போம், அது ட்ரெண்ட் எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்கு. எப்படி சான்ஸ் கொடுக்கிறது? அவர் களத்தில் எப்படி இருக்கின்றார், அவருடைய கொள்கை எப்படி இருக்கின்றது, இதுவரை அவர் களத்தில் செயலாற்றியது என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய இலக்கு என்ன, எப்படிப்பட்ட ஈர்ப்பில் அவருக்கு நாம் வாக்களிக்க போகின்றோம்? களத்தில் போராடியவரா, நாட்டின் முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை சொல்லக்கூடியவரா, அதற்காக மக்களை ஒன்று திரட்டக்கூடியவரா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தெருவில் இறங்கி போராடக்கூடியவரா? களத்தில் கூட இறங்காத ஒருவருக்கு நாம் வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும்? சிந்தித்து பார்க்க கண்ணியத்திற்குரிய. இப்ப நம்ம இந்த நடைபெறுவதெல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி போல உள்ள ஆட்சி என்று நாம் கூறவில்லை. அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கின்றது, அப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று நாம் கூறவில்லை. யார் நீதியை நிலைநாட்டுவதில், சத்தியத்தை நிலைநாட்டுவதில், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின தலித் மக்களுக்காக யார் குரல் கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்வு சிறப்பதற்கு ஏதேனும் ஓரளவுக்காக அவர்களுடைய செயல்பாடுகள் நன்மை அளிக்கின்றதா? அந்த ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை அந்த தலித் மக்கள் ஓரளவுக்காவது பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள், யார் பாதுகாப்பு தருவார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். கலிஃபா உமருடைய ஆட்சியிலே கூறுகின்றார்கள், என்னுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு தெருவில் ஒரு கழுதை நடக்கும் பொழுது அங்கே ஒரு பாதை சரியில்லாமல் அதற்கு காயம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு நான் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார். அப்படிப்பட்ட தலைவர்கள் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா எல்லா தலைவர்களும் கூறுவது ஒரு நல்ல ஆட்சி என்பது உமருடைய ஆட்சி என்று கூறினார். அப்படிப்பட்ட ஆட்சியில் நம்ம இல்லை. உலகம் எல்லாம் பார்த்தாலும் கூட தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாம் இங்கே சிறுபான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எப்படி வாழ்கின்றோம்? நமக்கு நலன் பயக்கக்கூடிய பொது சமூகத்தில் இந்த ஆட்சியாளர் எப்படி செயல்படுகின்றார்? எல்லோரையும் ஒரு பொது கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாரா? எல்லோருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கின்றாரா? அதற்காக போராடுகின்றாரா? அதற்காக முயற்சிக்கின்றாரா? என்ற ரீதியில் தான் நாம் தேர்ந்தெடுக்க போகின்றோம். கண்ணியத்திற்குரிய சொல்லும், இது சரியில்லை அது சரியில்லைங்கிறது இல்லை. தவறுகள் செய்வதில், தீமைகள் விளைவதில் எது குறைவாக இருக்கிறது என்றுதான் பார்க்கின்றோம். நன்மைகள் பெருமளவு என்று பார்ப்பதில்லை, நன்மைகள் யாராவது கொஞ்சமாவது செய்யறாங்களாங்கிற ரீதியில தான் பார்க்க போகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திற்கும் அரசியலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், வாழ்க்கை நெறியை எப்படி வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி தந்திருக்கின்றதோ அதே போலவே அவர் இஸ்லாம் அரசியல் நெறியையும் நமக்கு கற்று தந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், அரசியல் பற்றி, அதிகாரம் பற்றி ஏராளமான இறைவசனங்கள் திருக்குறானில் பொதிந்திருக்கின்றது. அன்னலாருடைய நபிமொழிகளில் 1000 ஹதீஸ்கள் பொதிந்திருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், அல்லாஹ்வினுடைய பூமியில் அநீதி ஒழிந்து நீதி நிலைநாட்ட உலகிற்கு நபிமார்களை நாம் அனுப்பினோம். நபிமார்களை அனுப்பியதனுடைய காரணமே அநீதி ஒழிய வேண்டும், நீதி வலுப்பெற வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற காரணத்திற்குத்தான் நாம் நபிமார்களை அனுப்பினோம் என்று கூறினோம். அல்லாஹ் திருமறையிலே கூறும் பொழுது நாம் தூதர்களை தெளிவான சான்றுகளோடு வழிகாட்டுதல்களோடு அனுப்பி
வேதத்தையும் துலாக்கோலையும் இறக்கினோம் மக்கள் நீதியில் நிலைக்கும் பொருட்டு. மிகப்பெரிய அரசியல் பொதிந்திருக்கிறது இந்த வசனத்தில். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும், மக்கள் நலன் பெற வேண்டும், மக்களுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே அரசியல் அதிகாரம் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே அரசியல் மாற்றங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய நியதியாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அங்கிருந்த ஆட்சியாளர்கள் அநீதியான ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த மண்ணிலே அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஆட்சியாளர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அசத்தியத்தினுடைய ஆட்சியாளர், அங்கே சத்தியத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைநாட்டுகின்றார். இப்படியே வந்து என்று சொன்னால் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணிலும் ஒரு மோசமான ஆட்சியும் மோசமான மனநிலையும் கொண்ட அசத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மக்கள் விரவிய ஒரு மண்ணில் தான் நபிகளார் பிறக்கின்றார்கள். நீதி மண்ணோடு மண்ணாக விரவி கிடந்த மண்ணில் தான் நீதியை நிலைநாட்டுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா மண்ணில் செய்தது ஒரு அரசியல் புரட்சி. இதே மதீனாவில் சிறுபான்மையான மக்களாக செய்து மிகப்பெரிய புரட்சி செய்து அங்கே இஸ்லாம் பெரும்பான்மையாக வளர்ந்ததற்கு காரணம் அந்த மதீனாவில் நபிகள் நாயகம் செய்ய அரசியல் புரட்சி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவருடைய அந்த இறுதி கட்டத்திற்கு பின்பு இஸ்லாம் தலை தோங்கி கலிஃபாக்களுடைய ஆட்சியில் 1,00,000 மைல் அளவுக்கு இஸ்லாம் பரவியதற்கு காரணம் இஸ்லாம் வகுத்து தந்த அரசியல் ஆட்சியினுடைய அரசியல் வழிகாட்டலுடைய விளைவுகளாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் என்பது அரசியல் அதிகாரத்தை விட்டு விலகிய ஒரு மார்க்கம் கிடையாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டி தந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மூமின் முஸ்லிம் தனக்கு கிடைக்கப்பட்ட இந்த வாக்குரிமையை சரியானவருக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு தீயவனுடைய ஆட்சி வந்துவிட்டால் அந்த சமூகத்தினுடைய மக்கள் அழிந்து போய் விடுவார்கள் என்று கூற. அப்படிப்பட்ட மனிதனுடைய கையில் அந்த ஆட்சி வந்துவிட்டால் ஆக்க பணிகள் நடக்காது, அழிவு பணிகள் தான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அப்படிப்பட்ட மோசமானவருடைய ஆட்சியை நான் பிடுங்கி ஆக்கப்பணி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிடம் நான் ஒப்படைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியாளர்களை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது அவர்கள் செய்கின்ற செயல்கள் எதுவென்று சொன்னால் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் குழப்பம் விளைவிப்பது, வேளாண்மையை அழிப்பது, மனித இனத்தை அழிப்பதாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலே கூறின வத்தஆனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆனு அலல் இஸ்மி வல் உதுவா வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். எப்படி நல்லதாகவும் இறை அச்சத்திற்கும் உரியதாக இருக்கின்றதோ அப்பணியில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழையுங்கள், சேர்ந்து பணியாற்றுங்கள். எது தீயதாக இருக்கின்றதோ, வரம்பு மீறியதாக இருக்கின்றதோ அதில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஒத்துழையாதீர்கள். இப்ப நாம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர் உடைய செயல்பாடுகள் எப்படி அமையும், எப்படி இதுவரைக்கும் அமைந்திருந்தது, அப்படிப்பட்டவருக்கு நாம் கரம் கோர்க்கலாமா, இப்படிப்பட்ட மனிதருக்கு நம்முடைய கரத்தை விலக்கிக் கொள்ளலாமா என்று சிந்தித்து அல்லாஹ்வின் அச்சத்தோடு நாளை நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த அமானிதத்தை சரியானவரிடம் ஒப்படைத்தோமா என்ற கேள்வி இருக்கிறது என்ற அச்சத்தோடு நாம் வாக்களிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், இது பிரச்சார மேடை அல்ல. இவருக்கு வாக்களியுங்கள், இவருக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்வதற்கு அல்ல. யாருக்கு யாரு பிடிச்சிருக்கோ இவர் சரியானவர் தான், இஸ்லாம் அல்லாஹ்வும் தூதரும் காட்டியிருக்கக்கூடிய வழியில் இந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று நீங்கள் ஹக்கான சிந்தித்து வாக்களியுங்கள், அது யாருக்கு ஆனாலும் இருக்கட்டும். ஆனால் சரியானவரை தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சியில் நாம் இருக்கின்றோம், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், இந்த மார்க்கத்தில் இந்த பூமியில் நிலைத்திருக்க வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த தீனை நிலைநாட்டக்கூடிய பணியில் எந்தவித கேடுகளும் அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துவிடக் கூடாது.
அப்படிப்பட்ட ஆட்சியாளர் யார் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்பதனையும் சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் இல்லையா? இஸ்லாத்தை பற்றியோ இஸ்லாம் பற்றிய பரப்புரைக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் கூட இன்று நாம் பாதுகாப்பற்ற நிலையில் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆபத்தான ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சூழல் இங்க நமக்கு அவ்வளவா தெரியல. வடநாடுகளில் மிக மோசமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சூழல் இன்று இருக்கக்கூடிய நிலை, இந்த உம்மத்துடைய நிலை உலகளவில் பார்க்கும்போது, சர்வதேச உலகளவில் பார்க்கும்போது அத்தனை ஊடகங்களும் பக்கச்சார்புள்ளதாக இருக்கின்றது, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கின்றது. அடுத்ததாக முஸ்லிம் நாடுகளுக்கு இடையே மோதல் பார்த்துட்டே இருக்கிறோம். மூன்றாவதாக சிறை கைதிகள், அகதிகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். உலகளாவிய அளவில் யூத கிறிஸ்தவ பாசிச எதிர் சிந்தனை உடையவரிடமிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். சர்வதேச அளவில், தேசிய மாநில அளவில் பல்வேறு சட்டங்களை இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு எதிராக அவர்கள் பிறப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர், அலிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவர்கள் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கின்றது. வாக்குரிமை என்பதே நமக்கு இருக்குமா இருக்காதா என்கிற நிலையில் எஸ்ஐஆர் இன்னைக்கு கூட நியூஸ் வந்திருக்கு. அஸ்ஸாம்ல பல முஸ்லிம்கள் 95% பேர் இல்லாத மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. 3 மாநில தேர்தல் முடிவுகள் முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 80% மேல வாக்குரிமை இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால வந்திருக்கு. அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அச்ச நிலையில் நாம் இருக்கின்றோம். சிறை கைதிகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம். தேசிய மாநில அளவில் சங் பரிவாருடைய விரோதத்தை அன்றாடம் நாம் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். இங்கே சமூகத்தினுடைய ஒற்றுமை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த சமூகத்திற்கான அமைப்புகள், ஜமாத்துகள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய முக்கிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சொல் ஒரு விவாதத்துல ஒரு நெறியாளர் கேட்கிறார், ஒரு இஸ்லாமிய பிரதிநிதி ஒரு அமைப்பினுடைய தலைவரை கேட்கிறாரு, எல்லோருமே சொல்றீங்க, எல்லா அமைப்புகளுடைய தலைவர்களும் அங்கத்தினர்களும் சொல்றீங்க, எங்க சமூகத்தை முன்னேற்றுவதற்காக முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு ஏன் அப்ப தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தலைவரால் பதில் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால் அங்க மசூரா இல்லை. மசூரா இருக்குன்னா அந்த அமைப்புகளுக்கு உள்ளே இருக்கின்றது. இந்த ஜமாத் அந்த ஜமாத் எல்லோரும் சேர்ந்து மசூரா செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உம்மத்திற்கு நீங்க உங்களுக்குள்ளேயே மசூரா பண்றோம், ஒரு இலக்குக்கு, ஒரு உரிமையை மீட்பதற்கு, களத்தில் இறங்குவதற்கு, நம்முடைய பாதுகாப்பிற்கான காரணங்களுக்காக எல்லா ஜமாத்தும் ஒன்றிணைந்து மசூரா செய்து முடிவெடுக்க வேண்டிய நாம் நம்ம ஜமாத்துக்குள்ளே முடிவெடு மசூரா பண்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர், இன்னைக்கு நிலைமை கிட்டத்தட்ட 50-60 கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், சின்னது பெருசு, கிட்டத்தட்ட 50 லட்சம் முஸ்லிம்களுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இந்த அரசியலில், ஆட்சி அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த பங்கெடுப்பதற்கு நம்மிடம் ஒற்றுமை இல்லை. நம்ம 1 சீட்டு 2 சீட்டு கிடைச்சாலே மிகப்பெரிய சந்தோஷப்படும். இந்த கட்சியில 2 சீட்டு முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதை பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். அவர் இந்த சமூகத்திற்கு என்ன செய்வாருங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. ஆனால் அதிலே நாம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். இந்த கட்சியில 2 பேரும் கொடுத்திருக்காங்க, 3 பேரும் கொடுத்திருக்காங்க, 4 பேரும் கொடுத்திருக்காங்க, இந்த கூட்டணியில் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இதில் நம்மை அதிகாரத்தில் உட்பதற்கான அந்த ஒற்றுமை நம்மிடம் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர், சூரா மிக முக்கியமானது. அதில் இஸ்லாம் உம்மத் அமைப்புகள் பலவீனமாக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறினார், வகாமு ஸலாத வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தம் காரியங்களை கலந்து ஆலோசித்துக் கொள்வார்கள். யாரு? முஸ்லிம்கள். யார் தொழுகையை கடமையாக்கி கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய காரியங்களை கலந்து ஆலோசித்துக் கொள்வார்கள். இங்கே அமைப்புகளில் பார்க்க பலவீனம் இருக்கின்றது. சிந்தித்து பார்க்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். கருத்து வேறுபாடுகள் எல்லோருக்குள்ளும் உண்டு. அந்த சகாபாக்களுக்கும் இருந்திருக்கின்றது. இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இடையும் கருத்து வேற்றுமைகள் இருக்கு. இது மிகப்பெரிய விஷயம் அல்ல.
அவற்றை எல்லாம் ஒதுக்கி தள்ளி இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் திருமறையிலே கூறுவது போல நீங்கள் ஒன்றிணைந்து அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடியுங்கள். நம்ம தனித்தனியா பிடிச்சிட்டோம். நான் ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஜமல் போர் ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு கவலைக்குரிய போர். அலி ரலியல்லாஹு தஆலா, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேருமே சஹாபாக்கள், சகோதரர்கள் போல இரண்டு பேருமே எதிரெதிர் அணியில் நிற்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை. இரவில் நயவஞ்சகர்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு விடுகின்றார்கள். இந்த செய்தி எதிரணியில் இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்கின்றது. செய்தியை கேட்டதும் ஓடோடி வருகின்றார்கள். அங்கே இரத்த வெள்ளத்தில் கிடக்கக்கூடிய தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவை வாரி அணைத்துக் கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையை காண்பதற்கா நான் இத்தனை வருடம் 20 வருடங்கள் நான் உயிரோடு இருந்தேன், என்னுடைய நாசமே என்று அழுகின்றார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் கூறுவதை போல மறுமையில் நாம் இருவரும் உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்கள் மறந்தவர்களாக ஒரே இருக்கையில் நாம் சகோதரர்களாக அமர்ந்திருப்போம் என்று அழுகின்றார்கள். ஒரு போரை சந்திக்கக்கூடிய நிலை, கருத்து வேறுபாடுகளை மறக்கின்றார்கள், ஓடி வருகின்றார்கள். நீனும் நானும் சகோதரர். இப்பொழுது நாம் போர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் என்பதும் போர் தான். நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நீதியை நிலைநாட்டுவதற்கு, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் இந்த தீனை பரவலாக்குவதற்கு நமக்கு யார் பக்கபலமாக இருப்பார், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவிகரமாக இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். முக்கியமான வாக்குரிமை என்ற அமானிதத்தை சுமந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் அப்படிப்பட்ட கடமையை சரிவர நிறைவேற்றுவர்களாக ஒரு நல்ல தலைவரை நமக்கு அல்லாஹ் தஆலா அருளக்கூடிய, அவர்கள் கீழ் நாம் வாழக்கூடியவர்களாக நாமும் இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ரீதியில் நாம் ஒரு நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்போம். வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கான தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வாஹில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.